கேஸ் தீர்ந்து போச்சு, அதனால் விறகடுப்பில் சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கிறேன். கிராமத்தில் கேஸ் இல்லைனாலும் கவலை இல்லை, சுற்றி நமக்கு நிறையா மரங்கள் இருக்கிறதுனால அந்த மட்டெல்லாம் நிறையா கிடக்கு. இது எல்லாமே நமக்கு கேஸ் தான். அந்த விறகடுப்பில் சமைச்ச அந்த சப்பாத்தி அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும், கேஸில் சுடுறதுக்கும் விறகடுப்பில் சுடுறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் தோசைலாம் கேஸ் அடுப்பில் ஊற்றி சாப்பிடுவாங்க, அதுக்குமே வித்தியாசம் இருக்கும். விறகடுப்பில் சுட்ட தோசைக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும், கேஸில் சுட்டதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து சப்பாத்தி சுட்டு இருக்கிறேன். இதுதான் இன்றைக்கி டின்னர். இது என்னோடய டாக்டர் வந்து பிசைஞ்சது, சும்மா விளையாட்டாக பிசைஞ்சது. அது செஞ்சு கொடுக்க சொன்னாங்கன்னு தோசைகளில் போட்டாச்சு. இதை பார்த்தா ஃப்ரெஞ்சு ஃப்ரை மாரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சுட்ட சப்பாத்தியை சின்ன சின்னதாக வெட்டியாச்சு. வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் இருக்குது. அப்படியே போட்டு எல்லாத்தையும் கிளறி சாப்பிட வேண்டியதுதான். அதாவது சிக்கன் ரைஸ் மாரி. சிக்கன் ரைஸ் மாரி சில்லி பரோட்டாவா? சில்லி பரோட்டா மாரி. ஓகே. இந்த சப்பாத்தி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சில்லி சப்பாத்தி எடுத்துட்டு இதிலே போட்டுருக்கு. சரி, சப்பாத்தி நல்லா நைஸாக இருக்குது, பூ போல் இருக்குது. எண்ணெய் ஊற்றியாச்சு. நறுக்கின சப்பாத்தி. இது வந்து அரைச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு. வாசனை வேற கம்மன்னு வருது. கல்லுப்பு மஞ்சத்தூள் டேஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ. சூப்பராக இருக்கு. மல்லித்தூள், மிளகாத்தூள். இது வந்து பொடி பொடியாக நறுக்குன சப்பாத்தி. நான் ஒன்று தட்டு. அப்புறம் முட்டை கொஞ்சம் ஊற்றலான்னு ஐடியா வந்துச்சு. முட்டை 4. சோயா சாஸ் கொஞ்சோண்டு. அளவு முடிய போகுது. முட்டையை வெங்காயம் தக்காளி கூட ஊற்றிருந்துருக்கலாம். ஸோ பின்னாடி சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் முட்டையை ஊற்றுனதுனால கொஞ்சம் எல்லாம் இறுகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். பார்த்தா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. போடு, எனக்கு இன்னும் கொஞ்சம்